அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து தினமும் 100 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று ரிவிஷன் 30ல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள் பார்த்தா 4000 கேள்விகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒன் பை ஒன்னாக பார்த்து. கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? இதில் தேனரசன் படைப்பு கிடையாத ஒன்று பார்த்திங்கன்னா மலை பற்றிய பகிர்தல்கள். இது தேனரசன் படைப்பு கிடையாது. மண்வாசல், பெய்து பழகிய மேகம், வெள்ளை ரோஜா இதெல்லாம் தேனரசன் படைத்தவையாகும். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆப்ஷனில் இது நம்ம ப்ரீவியஸில் வேங்கை அப்படின்னு பார்த்தோம். இதில் வேங்கைன்னு பொருள்படும். அதே மாதிரி வேகின்ற கைன்னு பார்த்தோம். இதில் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா 8 என்பது பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு ஆகும். காலம் கடந்த பெயரச்சம் என்னன்னு பாருங்க. காலம் கடந்த பெயரச்சம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வினை தொகை தான் காலம் கடந்த பெயரச்சமாகும். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யான்? பாம்பை போன்ற கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன் என்பது சரியான விடை. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார்? காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக அவர்கள். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னாவே கால்டுவன் அவர்கள் ஞாபகம் வந்துருவார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார் ஆவார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது? நாட்டுப்புற பாடல் தான் உழைக்கும் மக்கள் தங்களுடைய களைப்பை மறக்க பாடும் பாடல் வகையாகும். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? பகை இதனுடைய ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தூ என்பது பகையை குறிக்கும். தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க. இதில் குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், புறா புணுகும், புலரும் என்பது தவறான ஒளிமரபு. உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. இதில் வேலியை பயிரை மேய்வதை போல, ஆடிப்பட்டம் தேடி விதை, வரப்புயர நீர் உயிரும், நீர் உயர நெல்லுயிரும். இதில் உழவுக்கு பார்த்திங்கன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்பதே சரியான பழமொழியாகும். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். நட்பு நமக்கு கேடயம் போல பாதுகாப்பு தரும். இதை பார்த்தவனே சொல்லிடுவோம். கூற்று 1 தான் சரியான விடை. கூடா நட்பு கேடாய் முடியும். கூற்று 1 சரி. நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நும்மனை சிலம்பு கழியி அயரினும் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு என்பது சரியான ஒன்று. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். இதில் பாவகைனாவே பரிபாடல் மற்றும் கலித்தொகை இந்த 2 நூல்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் பாவகையால் பெயர் பெற்ற நூலாகும். அகநானூறு என்னவெனவும் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷனில் பாருங்க. அகநானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. இது களிற்றியானை, மணிமடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அகன் அமர் காதல் ஐய நின்னுடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார்? அகனமர் காதல் ஐய நின்னுடும் எழுவர் ஆனேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடனனை குறிக்கிறார் என்பது சரியான விடை. ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் யார்? ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர் என்பது சரியான ஒன்று. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை மறக்க மாட்டோம் 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 225 பாடல்களை கொண்டதாகும். அகரவரிசை இதில் மாவரிசை கொடுத்துருக்காங்க. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். மீன், மண், முன், மான், மூடி, மெல்ல, மிளகு, மேடி இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மா
மா, மீ, மீ, மு, மு, மே, மே. கரெக்டாக. அதாவது மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அகரவரிசை. நாளம், இதனுடைய வேர் சொல் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா நாள், இது சொல்லின் அடிப்பகுதியாக கட்டளையாக வரும். இது நாள் என்பது சரியான வேர்ச்சொல். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது என்ன விடை? என்ன வலு? குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா? இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வினா வலுவை சாரும். பொருந்தாததை கண்டறி. வெண்டைக்காய், ஆத்திக்காய், ஆலங்காய், இதில் தண்ணீர் தொட்டி என்பது பொருந்தாத ஒன்று. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்? ஆதிரை, இது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பெயரை குறிக்கும். பொருள், இடம், பண்பு வராது. காலப்பெயர். ஆதிரையான் என்பது காலப்பெயரை குறிக்கும். சொற்களை முறைப்படுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது. இதில் பார்த்தீங்கன்னா அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் என்பது சரியான முறைப்படுத்தப்பட்ட தொடர். ஓரெழுத்து ஒரு மொழி. நானாவே பார்த்தீங்கன்னா என்ன வரும்? நாக்கு, கொடு, ஆடை, நான், இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. தாள், தாள், லகர. தாள்னா என்பது தாளாட்டை குறிக்கும். தாள் என்பது பாதத்தை குறிப்பதாகும். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இதெல்லாம் வந்து தமிழ் ரிலேட்டடாக முக்கியமான கேள்வி. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிகமயமாக எந்த ஊரை குறிப்பிடுகிறார்? தாலமி வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாநகரத்தான். தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக தாலமி குறிப்பிடும் ஊர் பார்த்தீங்கன்னா கரூர் ஆகும். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போசி. அவர் வந்து அந்த சிலப்பதிகார மாநாடு இதெல்லாம் நடத்துவார். மாப்போசி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போசி அவர்கள். அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி என்பது அம்பேத்கரின் இயற்பெயராகும். வாணிதாசனின் நூல்கள் என்ன? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், இது வந்து இவர் இயற்றிய நூல்களாகும். ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார்? ஆண்டி பண்டாரம் உனை வேடிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் என பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் என்னவாக இருக்க விரும்பினார்? வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னா படியாக இருக்க விரும்பினார். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் தேவநேய பாவானார் நம்ம சிலபஸ் படி இருக்காரு. அவர் ஆற்றிய சொற்பொழிவு தலைப்பு பார்த்தீங்கன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் 1981 முதல் உலக தமிழ் மாநாடு. இதையும் ஞாபகம் வச்சுங்க. தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஔவையார் அவர்கள் தான் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் ஆவார். கூற்று காரணம். கூற்று பாருங்க. காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரை வட்டமாக இணைக்கின்றனர். கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது என்ன? மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது ஆப்ஷனில் பொய்க்கால் குதிரையாட்டம் தான் மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுகிறது. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவால் இயற்றப்பட்டது தான் உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலாகும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று.
வளவன் எல்லாம் அறிந்தவனாக வாழ்ந்தான், வளவன் ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான், வளவன் மூடனாக வாழ்ந்தான். இதெல்லாம் தவறு. வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று ஓமைதான். பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பரம்பு மலையின் புகழ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது என்பது சரியான விடை. கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? வழங்கியது யார்? இலக்கணத்தை நன்றாக படி, இலக்கணம் கற்று வாழ்வில் உயர்ந்தேன், அமைச்சர் விருது வழங்கினார் என்பது செய்வினை வாக்கியமாகும். பின் வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. காணலின் நீரோ, காட்சி பிழைதானோ, நானும் ஒரு கனவு. இதெல்லாம் வினாத்தொடர். வானகமே இளவையிலே மரச்செறிவே. இதெல்லாம் வினாத்தொடர் கிடையாது. அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திடம்பட வருவது எந்த வகை நூல்? அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்களாகும். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஏலாதி. அவர் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவராவார். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? அவர் ஆல்பர்ட் ஸ்வைச்சர் தான் இந்த கூற்றை, அதாவது வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவராவார். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல். இதில் 3000 பாடல் இருக்கிறதுனால திருமூலர் இயற்றிய திருமந்திரம்தான் தமிழ் 3000 என அழைக்கப்படுகிறது. தேவநேய பாவாணர் அவர் பற்றிய கூற்று 1 மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். செந்தமிழ் செற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி பறவைகள் வராது. கூற்று 1, 2 சரி. மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் எந்த சித்தர்னு பார்த்தீங்கன்னா கொங்கணர் என்பது சரியான விடை. அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்பதன் பொருள் என்ன? இதில் சித்தர்கள் சார்ந்த கேள்விகள். அட்டமா சித்திகள். அட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 என பொருள்படும். வல்லைப்பாட்டு என்பது என்ன? வல்லைப்பாட்டு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உலக்கை பாட்டு தான் வல்லைப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நின தருட்புகழை இயம்பியடல் வேண்டும். இயைபு சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுதல் வேண்டும், எந்தை நின் தருட்புகழை இயம்பிடல் வேண்டும். இயைபுனா கடைசி எழுத்து, அதாவது வேண்டும் வேண்டும் என்பது. இதில் எதுகை மோனை இயைபு நம்ம பார்த்துருப்போம். இது இயைபு சொற்களாகும். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இதுல பாத்தீங்கன்னா இத்து வந்திருக்கு. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு இப்பு வரல. அதே மாதிரி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும், இதுல இப்பு வரல. அப்ப சரியான ஒன்று பாத்தீங்கன்னா இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இதுல சந்திப்பிழைனாவே தெரியும். இக்கு இச்சு இப்பு என்னென்ன வரல அப்படிங்கிறது தான். பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். நம்ம இதுல செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை இதெல்லாம் பார்த்துருப்போம். பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 10 என்பது சரி. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. இது ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. குயில் பாட்டில் பாடும் வரிகள் பார்த்தீங்கன்னா பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்பதுதான் குயில் பாட்டில் இடம்பெற்றுள்ள வரிகளாகும். நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் மனோன்மணியம். சுந்தரனார் மனோன்மணியம் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்று தொல்காப்பிய நூற்பாவு கேற்றதொரு இலக்கிய வடிவம் எது?
ஊரொடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கேற்றதொரு இலக்கிய வடிவம். ஆப்ஷன்ல உலா என்பது சரியான விடை. குறம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை என்ன? குறம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன்ல குறவஞ்சி என்பது சரியான விடை. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை புலி. புலி லா லா. புலினா விலங்கு, புலி பழம் என்பதை குறிக்கும். சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. போல்க் ஆர்ட்ஸ். இதில் ஆர்ட்னா நாட்டுப்புற கலைன்னு வந்திருக்கும். போக் ஆர்ட்ஸ்னா நாட்டுப்புற கலைகள் என்பது சரியான விடை. ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? இவர் பார்த்தீங்கன்னா பிஜு ரேவதி அப்படிங்கிற புனைப்பெயரில் படைப்புகளை படைத்தவர் நாம் பிச்சமூர்த்தி ஆவார். அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது எது? அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம் ஆகும். பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் பேக்கில் ஒவ்வொரு இதுலேயும் ஆங்கில பழமொழிகள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் என்பது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்பது சரியான விடை. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? இது திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி. புக்கில் பார்த்தீங்கன்னா 3681 என்பது சரியான விடை. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர், இது நம்மளை எப்பவும் மறக்க மாட்டோம், பாரதியார் ஆவார். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? இளங்கோவடிகள் தான் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரத்தில் படைத்துள்ளார். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் எது? முதிரை, சாமை, வரகு, மொய்மணி, குதிரைவாளி, களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை நிலமாகும். திரிகடிகம் என்னும் நூலின் வெண்பாக்கள் எவ்வளவு? துக்கு, மிளகு, திப்பிலி. இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. 100 வெண்பாக்கள் உள்ளன. கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? கலிங்கத்து பரணி இயற்றியவர் செயங்கொண்டார். பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழனாவார். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரும் நம்ம சிலபஸ்ல இருக்காரு. சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க. மலையில் மண்டூகம் மாய்ந்தது. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சரியான ஒன்று மண்டூகம் மலையில் மாய்ந்தது என்பது சரியான விடை. படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் என்ன வரும்? படித்தவர் என்பது வினையாளனையும் பெயராகும். வா என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம். இது நம்ம சொல்லியிருக்கோம். ஊ ஈ கொண்டு முடியும். இதுல வந்து என்பது வினையச்சம், வந்த என்பது பெயரச்சத்தை குறிக்கும். அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. அமர்ந்தான் இதுல என்ன? சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும். அமர் என்பது சரியான வேர்ச்சொல். இதுல பொறுத்துக. செய்யுளிசை அளபடை என்ன வரும்? எண்ணிசை அளபடை. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. செய்யுளிசை அளபடை ஆ கொண்டு முடியும். நல்லா படா ஆ பறை. இன்னிசை அளபடை ஊ கெடுப்பதும். சொல்லுசை அளபடை ஈன்னு பார்த்துருப்போம். வரணசையி. ஒற்றளபடை இங்கு வந்திருக்கு. எங்கிறைவன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? இது முக்காலத்துக்கும் பொருந்து வரும். வினைத்தொகை என்பது சரியான விடை. முகத்தை குறிப்பது டேஸ் பெயராகும். அதாவது முகத்தை குறிப்பது என்ன பெயர்? முகம். இது சினை பெயரை குறிக்கும். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? ஜியு போப் அவர்கள்தான் தம்மை தமிழ் மாணவன் என்று அறிவித்து கொண்டவர். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களுள் ஒன்று. சேரநாடு கேரளம். தந்தம் என்பது சரியான விடை. அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1930ஆம் ஆண்டு தான் அடையாறில் ஔவை இல்லம் நிறுவப்பட்டது. தீப்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் எந்த நூல்? தீப்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 10 என்பது சரியான விடை.
திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1900 ஆண்டு. 1886 வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தார். இது ரெண்டும் கேள்விகளும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யார்? அதாவது பிரமிழ், தருமு, சிவராமு. இவர்தான் தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவராவார். நான் சொன்ன மாதிரி பாருங்க, பிசு, பிஜு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகள் பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் யார்? காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். இவரும் நம்ம சிலபஸ்ல இருக்காரு. கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்று. கரிசலாங்கண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை என்று குறிப்பிடுவது தவறு. தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்? இவர் வந்து சி. லக்குவனார். அவர்தான் தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவராவார். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலாரை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் என்பது சரியான விடை. எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? நாடக கலைனாவே போலச் செய்தல் என்ற பண்பின் அடிப்படையில். 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். இங்க இணைப்பு சொல் வரும். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இதுல இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா ஏனெனில் தான். அறிவை விடவும் மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. விடைக்கேற்ற வினா. அன்னம் கூடை முடைந்தாள். இதுல முடைந்தாளா என்பது சரியா பறவையா? அன்னம் என்ன செய்தால் என்பதுதான் சரியான வினா. துவ்வா இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? துவ்வா அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் பறித்தல் என்பது சரியான விடை. பொருத்தமற்ற இணை தேர்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என கண்டறிந்து எழுதுக. பொருந்தாதது எதுன்னு பாருங்க ஆப்ஷன்ல. இங்கே இருப்பது சீர்மோனை, இதற்குள் இதனால். இது வந்து அடி எதுகையா வருது. பாவம் லாபம் இயைபு, இருப்பது இதனால் இணை மோனை என்பது தவறான ஒன்றாகும். கீழ் வருமனவற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் எது? செயப்பாட்டு வினை அப்படின்னா பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது என்பது சரியான விடை. கீழ் கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? அகராதியில் காண்க. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. காட்சியை கண்டு கவினுர எழுதுக. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3 பாத்தீங்கன்னா கட்டளை தொடர்களாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்கல். ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம். இதுல மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் என்பது சரியான தொடராகும். தாளாற்றி தந்த பொருளொன்று என்று வள்ளுவர் உரைப்பது என்ன? தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் என்பது சரியான விடை. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திருக்குறள் ஆகும். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளை புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயகம் அடிகள் என்பது சரி. கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம். இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இப்போ இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.